டேஸ்டான மாங்காய் போட்ட சாம்பார் எப்படி செய்யலான்னு பார்த்துடலாமாங்க. ஒரு குக்கரில் 1 டம்ளர் துவரம் பருப்பு அதை நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. 4 பல் பூண்டு, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு பச்சை மிளகா, ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், சீரகம், தேவையான அளவுக்கு தண்ணி, கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி ஒரு 4 விசிலுக்கு வச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம கிட்ட என்னென்ன காய் இருக்கோ எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்து, வெந்தயம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், நம்ம நறுக்கி வச்சிருக்க எல்லா காயும் போட்டு கருவேப்பிலை, உப்பு போட்டு நல்லா வதக்கி விடுங்க. வீட்டில் அரைச்ச சாம்பார் பவுடர் 2 ஸ்பூன், கடையில் வாங்கின சாம்பார் பவுடர் 1 ஸ்பூன், காரத்துக்கு ஏற்றாப்படி காஷ்மீரி மிளகா பவுடர், அப்புறம் பருப்பு வேக வச்ச தண்ணி ஊற்றி காய் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் மாங்காய், புளி தண்ணி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கடைசியா கொஞ்சம் கொத்தமல்லி, 1 ஸ்பூன் நெய் விட்டு சூடான சாப்பாடுல இந்த மாங்காய் சாம்பார் ஊற்றி சாப்பிட்டு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்க எப்படி இருந்துச்சுன்னு. பை பை.